ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு எத்தனை வானம் பார்த்தேன்ல அத்தியாயம் 13, 14 தான் பார்க்க போறோம். இதுதான் இறுதி அத்தியாயம். வாங்க கதையை கேட்கலாம். வீட்டை சுமக்கும் வேர்கள் ஒருபோதும் சாய்வதில்லை என்ற குருட்டு நம்பிக்கையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் அந்த வேர்கள் லேசாக தள்ளாடும் போதுதான் நாமே ஒரு மரமாகி அவற்றை தாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். ஜெய்ப்பூரின் அனல் காற்றிலிருந்து விடை பெற்று நாங்கள் வந்து சேர்ந்த ஊர் கொல்கத்தா. ஹவுரா ரயில் நிலையத்தில் இறங்கிய போது வானம் ஓட்டையாகிவிட்டது போல ஒரு மாபெரும் அடைமலை எங்களை வரவேற்றது. ஜெய்ப்பூரில் காய்ந்து போயிருந்த என் உடலின் மீது கொல்கத்தாவின் மலைத்துளிகள் ஒரு விசித்திரமான இதத்தை தந்தன. எனக்கு இப்போது 16 வயது. என் உயரம் கூடியிருந்தது. பார்வையில் ஒரு முதிர்ச்சி குடியேறி இருந்தது. கொல்கத்தா என்பது உணர்ச்சிகளின் நகரம். இங்கு மனிதர்கள் ரகசியமாக அழுவதில்லை, ரகசியமாக சிரிப்பதில்லை. ஒருவருக்கு கோபம் வந்தால் வீதியிலே கத்துகிறார்கள். அன்பு வந்தால் வழியில் போகும் அந்நியருக்கு கூட சிரித்து கொண்டே உதவி செய்கிறார்கள். பாடிக்கஞ்ச் பகுதியில் இருந்த பழைய அரசு குடியிருப்பில் எங்கள் வாழ்க்கை தொடங்கியது. ஒரு நாள் காலை வழக்கம் போல ஒலிக்க வேண்டிய MS சுப்புலட்சியின் சுப்பிரபாதம் ஒலிக்கவில்லை. சமையலறையிலிருந்து காஃபி வாசனையும் வரவில்லை. படுக்கையறைக்கு ஓடி பார்த்தபோது அம்மா தடிமனான போர்வையை போர்த்தி கொண்டு நடுங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கு தீவிரமான காய்ச்சல். அப்பா ரயில்வே அலுவலகத்தின் அவசர வேலையாக ஹவுரா ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அம்மாவை தனியா விட்டுவிட்டு எப்படி போறதுன்னு தெரியல ஹரிணி என்று அப்பா தவித்தார். கடந்த 10 வருடங்களாக எனக்கு எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டது. நான் ஒரு நாடோடி பறவைதான். ஆனால் என் கூட்டையும் இறையையும் என் பெற்றோர்களே பார்த்து கொண்டார்கள். இன்று என் கூட்டை தாங்கும் கிளை முறிந்திருக்கிறது. ஜெய்ப்பூரில் நான் என் கோபத்தை வடிவமைக்க கற்றிருந்தேன். அந்த முதிர்ச்சி இப்போது என்னை வழிநடத்தியது. நீங்க கவலைப்படாம ஆபீஸ் கிளம்புங்கப்பா, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் என்றேன். என் குரலில் இருந்த உறுதி அப்பாவையே திகைக்க வைத்தது. நான் முதன்முறையாக சமையலறைக்குள் ஒரு நிர்வாகியாக நுழைந்தேன். அம்மா 10 ஆண்டுகளாக செய்த அந்த மாயாஜாலத்தை இன்று நான் செய்ய வேண்டும். காஃபி ஃபில்டரை எடுக்க தெரியாமல் இஞ்சி தேநீர் வைத்தேன். வெங்காயம் நறுக்கும்போது கண்கள் எரிந்து கண்ணீர் கொட்டியது. கைகளில் சூடுபட்டது. ஆனாலும் நான் நிறுத்தவில்லை. அம்மாவிற்கு சுட சுட சீரகம் சேர்த்த கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன். ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை எடுத்து வந்து ஒரு துணியை நினைத்து அவளின் நெற்றியில் வைத்தேன். ஷில்லாங்கில் என் முகத்தில் பனி படிந்த போது அவள் எப்படி துடைத்து விட்டாளோ அதையே இன்று நான் அவளுக்கு செய்தேன். அடுத்த 1 வாரம் நான் அந்த வீட்டின் முழுமையான தலைவியானேன். பாடம் படிக்கவில்லை, தோழிகளுடன் பேசவில்லை. அம்மாவிற்கு மருந்து கொடுப்பது, அப்பாவிற்கு டிஃபன் பேக் செய்வது, வீட்டை சுத்தப்படுத்துவது என சுழன்றேன். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு செயல் என்பதை நான் அந்த 1 வாரத்தில் கற்றுக்கொண்டேன். ஒருவருக்கு கஞ்சியை ஆற்று ஊட்டுவதில் இருக்கும் அந்த பொறுப்பு தான் உண்மையான காதல். 8ஆம் நாள் காலை அம்மா மெல்ல எழுந்து சமையலறை வாசலில் வந்து நின்றாள். அவள் உடல் மெலிந்திருந்தது, முகம் வெளிரி இருந்தது. நான் பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பதை பார்த்தவள் மெதுவாக என் அருகில் வந்தாள். தன் மெலிந்த கைகளால் தன் முகத்தை ஏந்தி கொண்டாள். அவள் தேங்க்யூ என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மௌனம் என் வாழ்நாளில் நான் கேட்டதிலே மிக உரத்த சத்தமாக என் காதுகளில் ஒலித்தது. அந்த பார்வையில் நீ என் சின்ன பொண்ணு இல்லை ஹரிணி, நீ எனக்கு சமமானவள் என்ற அங்கீகாரம் இருந்தது. அன்று நான் சென்னை சாம்பார் வைத்தேன். அந்த வாசனை கொல்கத்தாவின் கடுகெண்ணெய் வாசனையை கிழித்து கொண்டு மேலே எழும்பியது. அன்று என் அம்மாவை பார்க்க வந்த சில பெங்காலி பெண்கள் என் சாம்பாரை சாதத்தில் பிசைந்து உண்டுவிட்டு ஆமார் சோனார்மே என் தங்க பொண்ணு என்று என்னை கட்டி அணைத்து கொண்டார்கள். மொழி தெரியாத ஒரு ஊரில் என் அம்மாவின் கலை என்னை காப்பாற்றியது. பான்கரையில் நின்று வானத்தை பார்த்தேன். கொல்கத்தாவின் வானம் ஒரு கலைஞன் வரைந்த ஓவியத்தை போல இருந்தது. கருமேகங்களை கிழித்து கொண்டு ஒரு தங்க நிற கதிர் பூமிக்கு முத்தமிட்டது. இந்த வானம் எதையும் மூடி மறைக்கவில்லை. தன் சோகத்தையும் நேசத்தையும் அப்பட்டமாக திறந்து காட்டியது. கவனித்துக் கொள்ளும் வானம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டு ஒரு நாடோடி பெண்ணுக்கு உலகமே வீடு. அந்த வீட்டு மனிதர்களை காக்கும் பொறுப்பு இப்போது என் கைகளில் இருந்தது. அத்தியாயம் 14, இறுதி அத்தியாயம். பயணங்கள் ஒருபோதும் முடிவடைவதில்லை. அவை நம் பாதங்களில் இருந்து நழுவி நம் நினைவுகளின் பக்கங்களில் நிரந்தரமாக குடியேறி விடுகின்றன. நான் என் அறையின் ஜன்னலோரத்தில் அமர்ந்திருந்தேன். வெளியே சென்னையின் மதிய வெயில் பெசன் நகரின் அடர்ந்த மரக்கிளைகளின் ஊடே கசிந்து என் மேஜையின் மீது ஒரு விசித்திரமான ஒளிநிழல் கோலத்தை வரைந்து கொண்டு இருந்தது. எனக்கு இப்போது 18 வயது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் ஒரு புதிய சுதந்திர காற்று என் நெஞ்சை தழுவிக்கொண்டிருந்தது. ஆனால் என் கவனம் முழுவதும் என் மேஜையின் மீது இருந்த அந்த பழமையான பொருளின் மீது தான் இருந்தது. அது ஒரு கருப்பு நிற லெதர் அட்டை போட்ட விளிம்புகள் தேய்ந்த ஒரு பழைய நோட்புக். கடந்த 12 வருடங்களாக நான் சென்ற ஒவ்வொரு நகரத்திலும் என் அப்பாவின் சட்டை பையிலேயே உறங்கி என் வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் மாற்றங்களையும் தன்னுள் மௌனமாக வாசித்து சேமித்து வைத்திருந்த அதே நோட்புக். நேற்றிரவு என் 18வது பிறந்த நாளின் போது அப்பா அதை ஒரு பொக்கிஷத்தை போல என் கைகளில் ஒப்படைத்தார். நான் உனக்கு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல ஹரிணி, ஆனால் நீ யார், நீ எப்படி இவ்வளவு வலிமையான பொண்ணா மாறினங்கிற உன் வாழ்க்கையோட உண்மையான வரைபடத்தை நான் இதில் பத்திரமா வச்சிருக்கேன். இனிமேல் உனக்கான வானத்தை நீயே எழுதிக்கோ என்று அவர் சொன்னபோது அவரது கண்கள் ஈரமாக இருந்தன. நான் மெதுவாக அந்த நோட்புக்கை திறந்தேன். அதன் பக்கங்களில் படிந்திருந்த அந்த பழைய காகித வாசனையும் ஒவ்வொரு ஊரின் தூசியும் என் நினைவுகளை பின்னோக்கி இழுத்துச் சென்றன. முதல் பக்கத்தில் லக்னோவின் உரைப்பணியும் அந்த சாய்ஸ்வாலாவின் கனிவும் இருந்தன.
அடுத்த பக்கத்தில் ஷில்லாங்கின் மேகங்களும் ஹிஃபா கற்று கொடுத்த அந்த நிதானமும் சித்திரங்களாக விரிந்தன. பூனேயின் இடிமுழக்க வானம் எனக்கு ஒரு குரலை தந்திருந்தது. போபாலின் அசைவற்ற ஏரி எனக்கு மௌனத்தின் அழகை காட்டியிருந்தது. ஜெய்ப்பூரின் அக்னி வானம் என் கோபத்தை செதுக்கி ஒரு கலையாக்கி இருந்தது. இறுதியாக கொல்கத்தாவின் ஈரமான வானம் என்னை ஒரு தாயாக, பிறரை கவனித்துக் கொள்ளும் ஆளுமையாக மாற்றியிருந்தது. நான் அந்த நோட்புக்கின் காலியாக இருந்த பக்கங்களை பார்த்தேன். அந்த வெண்மை என்னை பார்த்து ஏதோ கேட்டது. திடீரென்று எனக்குள் ஒரு மாபெரும் மின்னல் வெட்டியது. இத்தனை வருடங்களாக அப்பா எனக்கு வானங்களை காட்டினார். ஆனால் அந்த வானங்களை பற்றி உலகம் அறிய வேண்டாமா? லக்னோவின் அந்த ரோஜா நிற வானத்தையும் ஜெய்ப்பூரின் அந்த நட்சத்திர கம்பளத்தையும் என்னை போலவே தவித்து கொண்டிருக்கும் மற்ற நாடோடி பிள்ளைகளுக்கு நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் என் மேஜையில் இருந்து ஒரு புதிய பேனாவை எடுத்தேன். என் விரல்கள் லேசாக நடுங்கின. இது ஒரு புதிய போர்க்களம். ஆனால் என்னிடம் இப்போது எல்லா நகரங்களும் கொடுத்த ஆயுதங்கள் இருந்தன. நான் எழுத தொடங்கினேன். நான் முதலில் எழுதிய வரி, சில நகரங்கள் நம்மை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி நீ யார் என்று கேள்விகள் கேட்கும். மணி நேரங்கள் கடந்தன. சென்னையின் மாலை வெயில் மறைந்து கடல் காற்று ஜன்னல் வழியே உள்ளே வந்தது. ஆனால் நான் நிறுத்தவில்லை. என் நினைவுகள் வார்த்தைகளாக அருவி என கொட்டின. நான் பார்த்த அத்தனை வானங்களையும், நான் சந்தித்த அத்தனை மனிதர்களையும் அந்த நோட்புக்கின் வெற்று பக்கங்களில் உயிர்ப்பித்தேன். அப்பா எழுதிய அந்த ரகசிய பெயர்கள் இப்போது ஒரு மாபெரும் நாவலின் அத்தியாயங்களாக மாறின. சில மாதங்களுக்கு பிறகு சென்னையின் ஒரு புகழ்பெற்ற புத்தக வெளியீட்டு அரங்கில் நான் நின்று கொண்டிருந்தேன். என் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அதன் அட்டையில் ஒரு பெண் பல வண்ண மேகங்களுக்கு நடுவே சிறகுகளை விரித்து பறப்பது போல ஒரு ஓவியம் இருந்தது. புத்தகத்தின் தலைப்பு எத்தனை வானம் பார்த்தேன். அரங்கம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தார்கள். மேடையில் என் பெயர் அறிவிக்கப்பட்ட போது நான் மைக்கின் முன்னால் நின்றேன். பூனேயின் விவாத மேடையில் நடுங்கிய அதே ஹரிணி அல்ல நான். இன்று என் குரலில் ஜெய்ப்பூரின் உறுதியும் கொல்கத்தாவின் கனிவும் இருந்தன. நான் என் உரையை தொடங்கினேன். நான் ஒரு நாடோடியாக பயணத்தை தொடங்கினேன். என் வேர்கள் பிடுங்கப்படும் போதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு புரிகிறது, என் வேர்கள் எந்த ஒரு மண்ணிலும் இல்லை. அவை என் நினைவுகளில் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரும் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. அந்த பாடங்களைத்தான் நான் இந்த நாவலில் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் என் அப்பாவின் அந்த சிறிய கருப்பு நோட்புக்கிற்கு நான் செய்யும் சமர்ப்பணம். நான் பேசி முடித்த போது அரங்கம் ஒரு மாபெரும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. நான் முதல் வரிசையை பார்த்தேன். அங்கே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் தன் உள்ளங்கைகள் சிவக்க சிவக்க, கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைய எனக்காக கைத்தட்டி கொண்டிருந்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த பெருமிதம் நான் பார்த்த அத்தனை வானங்களை விடவும் பிரகாசமாக இருந்தது. அவருக்கு பக்கத்தில் அம்மா தன் முகத்தை முந்தானையால் துடைத்தபடி சிரித்து கொண்டிருந்தார். சிரிப்பில் கொல்கத்தாவில் நான் பார்த்த அத்தனை பெண்களின் அன்பும் அடங்கியிருந்தது. விழா முடிந்து வெளியே வந்தபோது சென்னையின் இரவு வானம் எல்லையற்ற நீளமும் கருப்பும் கலந்து விரிந்திருந்தது. கடல் அலையின் சத்தம் பின்னணியில் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் அந்த வானத்தை பார்த்தேன். இது ஜெய்ப்பூர் வானத்தைப் போல நட்சத்திரங்களால் மின்னியது. கொல்கத்தா வானத்தைப் போல உணர்ச்சிகரமாக இருந்தது. லக்னோ வானத்தைப் போல கனிவாக இருந்தது. எத்தனை வானம் பார்த்தேன் என்று நான் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சொல்லிக்கொண்டேன். இனி நான் எங்கு சென்றாலும், எந்த வானத்தின் கீழே இருந்தாலும் நான் தனியாக இருக்கப் போவதில்லை. எனக்குள் ஒரு மாபெரும் பிரபஞ்சமும் என் கையில் ஒரு வலிமையான பேனாவும் இருக்கின்றன. ஒரு நாடோடி பெண்ணாக புறப்பட்டவள் இன்று உலகத்தின் அத்தனை வானங்களையும் தன் எழுத்துக்குள் அடக்கிய ஒரு எழுத்தாளராக நிலை பெற்றேன். நான் ஒரு பறவை. என் சிறகுகள் முழுமையாக விரிந்துவிட்டன. என் சொந்த வானம் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த வானத்தில் நான் இனி என் கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பேன். முற்றும். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது நிறைய பாடங்களை கற்றுக்கிறா. அவள் கூட சேர்ந்து நாமளும் அந்த பாடங்களை கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஹரிணி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவள் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கும் போது எனக்குமே ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ கதையை படிக்கிற உங்களுக்குமே அதே ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கதை கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.